ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து லீக்ஸ். இந்த லீக்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். லீக்ஸ் நமக்கு வந்து இது கொடைக்கானல், ஊட்டி அந்த பகுதியில் தான் நிறைய கிடைக்கும். எனக்கு இது கொடைக்கானல்லேருந்து கிடச்சிச்சு. அது வந்து நான் லீக்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது எப்படி வைக்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். லீக்ஸ் வந்து இன்றைக்கி நான் வந்து சும்மா ஒரு பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு நான் வந்து லீக்ஸ் வந்து ஒரு அரை கிலோவுக்கு அதிகமாக தான் இது இருக்குது. அதோட வந்து இந்த உருளைக்கிழங்கு ஒன்று அவிச்சு வச்சுருக்கிறேன். அதோட வந்து வெள்ளைப்பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இவ்வளவும் நான் எடுத்துருக்கேன். இவ்வளவு தான் நான் இதோட மிளகாய் பொடி, சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த குழம்பு வச்சுக்கலாம். இது வந்து பொரியல்னால் ஒரு பெரட்டல் மாதிரி, ஒரு சின்ன ஒரு கிரேவி மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இப்படி கட் பண்ணிக்கிறேன். குறுக்க கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் சின்னதாக. இவ்வளவு தான். இந்த சைஸ் பெருசாக இருந்தால் பரவாயில்ல, லீக்ஸ் அது வதங்கிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் போதுமான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தாளிக்கு எதுனாலும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு விருப்பமானதுல. அது நல்லா பொரிஞ்சதும் அதோட வந்து இடித்து வச்ச வெள்ளைப்பூடு அதை சேர்த்துக்கிறேன். அதோடு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வதக்கி வச்சிடலாம். நல்லா வதக்கி வச்சிடலாம். அது வதங்கினதும் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் அதோட நறுக்கி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி ஏன் சேர்க்குறேன்னா, லீக்ஸ் கொஞ்சம் கசந்த தன்மையாக இருக்கும். அந்த கசந்த தன்மையை போக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். இதோட தேங்காய் பாலும் சேர்த்துட்டா இன்னும் கசப்பு நல்லா குறைஞ்சிரும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து செய்யலை. கசப்புனா பயந்துடாதீங்க. பொதுவாக கீரைகள்லாம் லேசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கசப்பு தான் இது. அதோட அந்த புளிப்பை நம்ம சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தக்காளி சேர்க்குறேன். தேங்காய் பாலும் அதோடு சேர்த்தோம்னா இன்னும் நல்லாவே அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் பால் சேர்க்காத குழம்பு தான் செய்கிறேன். இப்போ இது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு நல்லா சேர்த்து வதக்கி விடுறேன். லீக்ஸ் கிடைச்சா நீங்கள் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சால் அதுலேயும் சேர்த்துக்கலாம். பாஸ்தா செஞ்சால் அதுலேயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுருவோம். ஃப்ரைட் ரைஸுக்கு கூட இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த லீக்ஸ் வந்து வெளிநாடுகளில் இதை பெரும்பாலும் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நூடுல்ஸ் அதிலெல்லாம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. நமக்கு இது கிடைக்காதனால நம்ம அதை அவ்வளோ சேர்க்குறதில்ல. அப்படி நமக்கு ரேராக கிடைச்சிச்சின்னா நீங்கள் அந்த நேரம் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெத்திலி, கருவாடு, இறால் எல்லாம் போட்டு வதக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் போடும்போது சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் சூட்டபுளாக இருக்கும். எங்கள் வீட்டில் பாதி பேர் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாதனால தான் நான் வந்து இதில் இறாலோ எதுவுமே சேர்க்கலை. ஆனால் சேர்த்து செஞ்சால் அதோட டேஸ்ட்டு தனி, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிளகாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் இதில் வந்து நம்ம லீக்ஸை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். லீக்ஸ் வந்து இப்படி போடும்போது நம்ம சேர்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வதங்கின உடனே கம்மியாகிரும்.
அதனால் நீங்கள் இந்த மாதிரி மீடியமான சைஸ் பாத்திரத்தில் கூட செய்யலாம். ஆனால் ஒரு கரண்டி வச்சு கிண்டும்போது கொட்டை பார்க்கும் வெளியில். அதனால் நீங்கள் 2 கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா லீக்ஸ் வதங்கினதும் அதோட நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கருவாடோ நெத்திலியோ சேர்க்குறதா இருந்தால், இறால் எதுவுமே சேர்க்குறதா இருந்தால் பொரிச்சிட்டு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை வாஷ் பண்ணி கழுவிட்டு பொரிச்சிட்டு இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கிளறையில் கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி 2 ஸ்பூன் போட்டு கிளறிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அப்புறமா அது வதங்க கொஞ்சமாக மாறிடும். அதில் தண்ணியும் விடும் நிறைய. இது கொஞ்சம் வதங்க வரைக்கும் விட்டுணும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதங்கி விடுவோம். கடைசியாக நம்ம அவிச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் சாதத்தோட, சப்பாத்தியோட, ப்ரெட்டோட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் வதங்கியிருக்கு. இன்னொரு கிளறி விட்டுட்டு மிளகா காரம் போதுமானு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தாட்டி நீங்கள் இன்னும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால நான் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகாயில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது பச்சை வாடையை அடிச்சுட்ருக்கும். மிளகாயை சேர்த்துட்டு அதை எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம சேர்க்கணும். இல்லைன்னா அது பச்சை வாடையை அடிச்சுட்ருக்கும். இப்போ இதோட வந்து நம்ம இந்த மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. உருளைக்கிழங்குலையும் அந்த மசாலையெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லாவே கிளறி விட்டுருங்க. அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் தான் நீங்கள் ஹையில் வைக்கணும். அதுக்கு பிறகு சிம்லே வச்சுக்கோங்க. இதோட வந்து நீங்கள் கருவாடோ மாசி பொடியோ அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி சேர்க்கலாம், நெத்திலி கருவாடு சேர்க்கலாம், இல்லை கருவாடு இறால் சேர்க்கலாம், மாசி சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். அந்த மசாலையெல்லாம் உருளைக்கிழங்குலையும் சாரணும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு லீக்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இது கிரேவி மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.